எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து ஒரு ஃபுட் சேலஞ்ச் ரிலேட்டடான வீடியோ. நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஜிங் மாடசாமின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஒரு ஃபுட் சேலஞ்ச் வந்து கனெக்ட் பண்ண சொன்னாரு. அதாவது என்ன வந்து கனெக்ட் பண்ண சொன்னாரு. நான் வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்றதுக்கு அவ்வளோ என்னால் முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட வந்து வேற ஒரு ஆள் வந்து ஃபுட் சேலஞ்ச் வந்து பண்ண போறாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாங்க, இன்னைக்கு இந்த ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறவங்க வந்து ஜமுனா தான் வந்து பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜமுனா வந்து இந்த ஃபுட் சேலஞ்சுக்கு வந்து மாட்டேன் தான் சொன்னா அப்படிங்க. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுட் சேலஞ்ச் வந்து ஓகே சொல்லியிருக்கா. அப்படி பார்க்கலாம் எவ்வளவு சாப்பிடுவா அப்படின்னு எனக்கும் தெரியல. நீ என்ன ஃபீல் பண்ற சொல்லு. இதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆல்ரெடி ஃபுட் சேலஞ்ச் நீ பண்ணனது இல்ல? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. சரி வாங்க போய் பார்த்தறலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபுட் சேலஞ்ச் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். எல்லாம் எடுத்துக்கோ. இப்போ உங்க முன்னாடி வந்து நான் 1 கிலோ எம்டி பிரியாணி வந்து வாங்கியிருக்கேன். அந்த பிரியாணி எடுத்துக்காமி ஜமுனா. 1/2 கிலோ தனி பார்சல்ல வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பார்சல், இன்னொரு பார்சல் எடு. வேகமா எடு. இந்த வேகத்துல எடுத்து என்ன பண்றது? அதை எடுத்து கீழே எங்கிட்ட கொடுக்குற. அது வந்து உங்களுக்கு ரைத்தா வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, ஆனியன் ரைத்தா. இப்போ நம்ம இது வந்து எடை வந்து செக் பண்ணிடலாங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிரியாணியோட வெயிட் வந்து இந்த வெயிட் மிஷினில் செக் பண்ணிடலாங்க. இது ஒரு 1/2 கிலோ வச்சிருக்கேன். அடுத்தது இது ஒரு 1/2 கிலோ வந்து வச்சிருக்கேன். இப்போ கரெக்டாக 1.15 இருக்குங்க. அந்த 15 வந்து இந்த பேக்கிங்க்கு வந்து நம்ம லெஸ் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து 1 கிலோ பிரியாணி வந்து இருக்கு. இப்போ நம்ம பிரியாணி எடுத்து அந்த குண்டால வந்து கொட்டிடலாம். கொட்டு. இப்படிதான் இருக்கும். நம்ம 1 கிலோ பிரியாணியில ஒரு 1/2 கிலோ பிரியாணி வந்து இலையில எடுத்து போட்டுருக்கோங்க. ஜமுனா, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே, டைமர் நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. எப்படி இருக்கு ஜமுனா? காரமா இருக்க பிரியாணி இல்ல காரம் மீடியமா இருக்கா? மீடியமா இருக்கு. வீட்ல செய்யற பிரியாணி மாதிரி இருக்கா இல்ல இது எப்படி இருக்கு? வீட்லனா உங்களுக்கு காய்கள் இருக்கும், இது காய்கள் இல்ல. கரெக்டா நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 1 நிமிஷம் ஆகுது, 60 செகண்ட். என்ன ஆனியன் ரைத்தா ஓரத்திலேயே இருக்கு, அதை நீ தொடவே இல்லையே. ஜமுனா வந்துங்க சிக்கன் பிரியாணி இதெல்லாமே வந்து சாப்பிட மாட்டா அப்படிங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படிங்களாமா. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் இடையில வந்து கேப் விட்டுருச்சு, அதனால சாப்பிட மாட்டா அப்படி. அதனால தான் வந்து எம்டி பிரியாணி ஃபுட் சேலஞ்ச் வந்து பண்றா அப்படி. ஏன் ஜமுனா நீ சிக்கன் பிரியாணி சாப்பிட்றது இல்லை? முதல்ல சிக்கன் சாப்பிட்டு தானே இருந்தேன்? சாப்பிட்டு தான் இருந்தேன், அப்புறம் சேர்றது இல்லை, அதனால சாப்பிடறது இல்லை, அதனால விட்டுட்டேன். கரெக்டாக இப்போ நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு மேலே 10 செகண்ட் ஆகுதுங்க. ஜமுனா வெற்றிகரமாக சேலஞ்சை டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அப்படி. அது தானே தயிர் போகுது பாரு, அதை இது பண்ணிக்கோ. கரெக்டாக இப்போ நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி 3 நிமிஷம் வந்து ஆயாச்சுங்க. ஜமுனா இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற? ஏதாவது வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் பண்றியா இல்ல ஃபுல் ஆகாத மாதிரி ஃபீல் பண்றியா? எப்படி போயிட்டு இருக்குது? கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கு. இது இத்தனோண்டு சாப்பிட்டதுக்கே கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கா? கரெக்டாக இப்போ 4 நிமிஷம் ஆச்சுங்க. 4 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 1/2 கிலோ கூட கம்ப்ளீட் பண்ணலின்னு நினைக்கிறேன் ஜமுனா. 1/4 கிலோக்கு மேல கம்ப்ளீட் பண்ணிருப்பா அப்படி. இப்போ எத்தனை நிமிஷம் போயிட்டு இருக்குன்னு தெரியுமா ஜமுனா? 4 நிமிஷம் 33 செகண்ட் போயிட்டு இருக்கு. தண்ணி குடிச்சுக்கோ.
ஏன் ஜமுனா ½ kg வந்து இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க. அதுக்கு மேலே சாப்பிட முடியல. உள்ள என்ன பண்ணுது? வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ½ kgக்கே வந்து வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. 1 kg பிரியாணி இல்லைங்க, ½ kg வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க. அப்படி பேலன்ஸ் ஒரு ½ kg வந்து இருக்கு. அது வந்து முடியல ஜமுனானால. அவ்வளோதானா? அதுக்கு மேலே முடியலையா? சரி, டைமர் ஸ்டாப் பண்ணிட்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 நிமிஷம் 32 செகண்ட்லிங்க ஜமுனா வந்து சேலஞ்சை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டா. அப்படி இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறதுனால உன்னால 1 kg வந்து சாப்பிட முடியல. நான் சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் தான், இவ்வளோதான் சாப்பிடுவேன். 1 கிலோ வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இது பண்ணேன். அதுங்க ரெகுலராக இந்த மாதிரி சேலஞ்சு இதெல்லாமே வந்து எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ஒரு 1 kg எல்லாமே அசால்ட்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து சாப்பிட முடிஞ்சிடும். இது வந்து ஜமுனா வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறா அப்படிங்க. அதனால வந்து இந்த ½ kg அவனால் வந்து சாப்பிட முடிஞ்சுது இல்லையா? சரிங்க, ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண சொன்ன சேலஞ்ச் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனால் 1 kg வந்து சாப்பிட முடியல, ½ kg தான் வந்து சாப்பிட முடிஞ்சுது. ஜஸ்ட் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்ச் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய்.